Hey guys, Java programs for interview. ஸோ இந்த சீரீஸ்ல நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா how to reverse the given number. அதாவது எனக்கு 1 2 3 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை நான் எப்படி ரிவர்ஸ் பண்ண போறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கோட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 2 3 அப்படின்ற ஒரு நம்பரை இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இந்த நம்பர்ன்ற வேரியபிள்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு while loop யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஒரு கண்டிஷன் நம்பர் இஸ் கிரேட்டர் than 0. அதுக்கப்புறம் நம்பர் percentile of 10. So next was equal to 0. So once நம்ம அதோட எக்ஸிகியூஷனை பார்த்துட்டு நான் இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்றேன் guys. So reverse equal to reverse into 10 plus n. So at last number equal to number divided by 10. So அதுக்கப்புறம் லூப்ல இருந்து வெளியே வந்துட்டு ஸோ இந்த ரிவர்ஸ் அப்படின்ற அந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம 1 2 3 அப்படின்ற ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு while loop இங்க கொடுத்துருக்கோம். while number is greater than 0. ஸோ அப்போ எப்பெல்லாம் இந்த கண்டிஷன் வந்து எனக்கு மெட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து என்ன நடக்கும், எக்ஸிகியூஷன் அந்த பர்டிகுலர் பிளாக் உள்ள ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ 1 2 3. ஸோ 1 2 3 இஸ் கிரேட்டர் than 0. கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ கண்ட்ரோல் என்னோட பிளாக் உள்ள வரும். இங்க பாருங்க நம்பர் இஸ் மாடுலர் ஆஃப் 10 கொடுத்துருங்க, விச் மீன்ஸ் இது டிவைட் தான் பண்ணுது இங்க. ஸோ 1 2 3 டிவைட் பை 10 12.3 அப்படின்றது நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இந்த மாடுலர் அப்படின்ற சிம்பிள் என்ன பண்ணுவோம், எப்பவுமே இந்த ரிமைண்டரை தான் எடுத்துக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இஸ் தி ரிமைண்டர். இப்போ இந்த n அப்படின்ற வேல்யூவோட அப்போ இந்த n வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 1 2 3 டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது, 12.3ன்றது நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஸோ இதுல இந்த 3ன்ற வேல்யூ மட்டும்தான் என்ன பண்ணிக்குவோம், இந்த n வந்து ஸ்டோரி பண்ணிக்குவோம். பிகாஸ் நம்ம பெர்சன்டைல் சிம்பிள் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும், n ஈக்குவல் டு 3 இருக்கும். அடுத்தது பாருங்க, ரிவர்ஸ் இன்டூ 10. ரிவர்ஸோட வேல்யூ 0. 0 இன்டூ 10 0 பிளஸ் n. என்னோட வேல்யூ என்ன 3. ஸோ அப்போ இந்த ரிவர்ஸ்ன்ற வேரியபிள் இப்போ என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா 3ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். ரிவர்ஸ் ஈக்குவல் டு REV ஈக்குவல் டு 3. அண்ட் தென் அடுத்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ நம்பர் டிவைடட் பை 10 கொடுத்துருக்கோம். ஸோ நம்பரோட வேல்யூ ஸ்டில் 1 2 3. 1 2 3 டிவைடட் பை 10 10 தான் வரும். ஸோ இப்போ இங்க டிஃபரன்ஸ் பாருங்க, இதுவும் டிவிஷன் தான் பண்ணுது, இந்த பர்சன்டைல் சிம்பிளும் டிவிஷன் தான் பண்ணுது, இந்த ஸ்லாஷ் சிம்பிளும் டிவிஷன் தான் பண்ணுது. பட் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த பர்சன்டைல் சிம்பிள் உங்களோட லாஸ்ட் ரிமைண்டரை தான் எடுத்துக்கும். பட் இந்த ஸ்லாஷ் அப்படின்னு இந்த சிம்பிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கேரி பண்ணிக்கும். அப்போ இங்க நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைட் பை 10 அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்குது, 1 2 3 டிவைட் பை 10 இஸ் 12.3. அப்போ ஆப்வியஸா இங்க நம்பரோட வேல்யூ இப்போ என்னவா மாறிடும் அப்படின்னா 12 மாறிடும். நம்பரோட வேல்யூ அப்போ இங்கேயும் போயிட்டு நம்பரோட வேல்யூ என்னவா மாறும், 12 மாறும். இப்போ 1 2 3 இருக்காது, இப்போ 12 இருக்கும். ஸோ அகைன் இந்த லூப்புக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ ஸ்டில் 0 விட 12 பெருசு. ஸோ நம்பர் இஸ் கிரேட்டர் than 0. இப்போ திரும்ப இந்த பர்டிகுலர் கோட் எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ பாருங்க நம்பரோட வேல்யூ என்ன 12. 12 டிவைடட் பை 10 என்ன வருது பாருங்க, ஆன்சர் 12 டிவைடட் பை 10. ஸோ 1.2. நான் அகைன் சொன்ன மாதிரி இங்க நம்ம பர்சன்டைல் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இது லாஸ்ட் நம்பரை தான் இது கேரி பண்ணிக்குமே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிறது எதுவுமே கேரி பண்ணாது. அப்போ இங்க என்னோட வேல்யூ என்னவா மாறி இப்போ 2 மாறும். ஸோ அடுத்தது இங்க பாருங்க ரிவர்ஸ் இன்டூ 10. இப்போ கரண்டா ரிவர்ஸோட வேல்யூ வந்து 3. முன்னாடி தான் 0, இப்போ 3. 3 இன்டூ 10 30. 30 பிளஸ் n. என்னோட வேல்யூ 2. அப்போ ரிவர்ஸோட வேல்யூ 32 மாறிடும். அடுத்தது பாருங்க நம்பர் டிவைடட் பை 10. ஃபர்ஸ்ட் 1 2 3 இருந்தது நம்பரோட வேல்யூ, இப்போ நம்பரோட வேல்யூ 12. அப்போ 12 டிவைடட் பை 10 1.2 வரும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லாஷ் வந்து நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. அப்போ நம்பரோட வேல்யூ இங்க என்னவா மாறிடும், 12 இருந்து 1 மாறிடும். ஸோ ஆப்வியஸா இங்கேயும் சேஞ்ச் ஆயிடும், பிகாஸ் நம்ம இங்க நம்பர் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்த ஐட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
திரும்ப அந்த வைல் லூப்ல இருக்க கண்டிஷன் பாருங்க. நம்பர் இஸ் கிரேட்டர் than 0. ஸோ அப்போ நம்பரோட வேல்யூ 1. 1 இஸ் கிரேட்டர் than 0. கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ நம்பரோட வேல்யூ வந்து 1. 1 டிவைடட் பை 10 என்ன வருது பார்ப்போம். 1 டிவைடட் பை 10. ஸோ 0.1. அகைன் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் என்ன பண்ணும், உங்களுக்கு லாஸ்ட்ல இருக்க அந்த ரிமைண்டரை தான் எடுத்துக்கும். அப்போ என்னோட வேல்யூங்க 1ஆ மாறிடும். ஸோ அதுகெயின் அடுத்த லைன் பிரிண்ட் பண்ண அடுத்த லைன் எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ ரிவர்ஸ் இன்டூ 10. ஆல்ரெடி ரிவர்ஸோட வேல்யூ 32. 32 இன்டூ 10 320 பிளஸ் என்னோட வேல்யூ 1. ஸோ அப்போ ரிவர்ஸோட வேல்யூ என்னவா மாறும், 321. அதுக்கு அடுத்தது பாருங்க, நம்பர் டிவைடட் பை 10. நம்பரோட வேல்யூ இப்போ என்ன, 1. ஸோ 1 டிவைடட் பை 10 which is 0.1. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லாஷ் சிம்பிள் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பரை எடுத்துக்கோன்னு சொன்னேன். which means நம்மளுக்கு இங்க நம்பரோட வேல்யூ இப்போ என்னவா மாறிடும் அப்படின்னா 1ல இருந்து 0வா மாறிடும். ஸோ சேம் அதே இங்க நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைட் பை 10 கொடுத்ததுனால இங்கேயும் நம்பரோட வேல்யூ 0வா மாறிடும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ திரும்ப அகைன் இந்த கண்டிஷனை செக் பண்ண வரும். ஸோ நம்பர் இஸ் கிரேட்டர் than 0ன்னு கொடுத்துருக்கோம். பட் நம்பரோட வேல்யூ இப்போ ஆக்சுவலி 0. ஸோ திஸ் இஸ் நாட் எ ட்ரூ கண்டிஷன். ஸோ இங்க கண்டிஷன் நம்மளுக்கு ஃபெயில் ஆகுது. அப்போ இந்த லூப் என்ன நடக்கும், பிரேக் ஆயிடும். இந்த லூப் பிரேக் ஆயிட்டு கம்ப்ளீட்டா இந்த லூப் பிரேக் ஆயிட்டு அடுத்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ அங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த ரிவர்ஸ்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், ரிவர்ஸோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா 321. ஸோ அதனால தான் நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது வேல்யூ என்னவா மாறிடுச்சு, 321, விச் மீன்ஸ் நம்மளுக்கு நம்ம கொடுத்த நம்பரை ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கான தாட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது லாஜிக்கல் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இன்னொரு ப்ரோக்ராம்க்கான வீடியோவை அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.